சந்தியா ராகம் சரியில்லை. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவராமன் ஃபோன் பண்ணி எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு. சீனுவும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பார்வதி அப்படியே தலை மேல கை வச்சிடுறாங்க. என்ன பண்றது, நாங்களும் எவ்வளவோ தூரம் தேடி பார்த்துட்டோம். ஆனா சீனுவும் மாயாவும் கிடைக்கவே இல்லை. கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்கிற சமாசாரம் தான் கிடைச்சது. சரி வீட்டில் எல்லாத்துக்கும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு சிவராமன் போனை வச்சிடுறாங்க. பார்வதி என்னாச்சு என்னாச்சுன்னு பத்மா கேட்குறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே அதிர்ச்சியா என்னாச்சு பார்வதி, என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. எல்லாமே கைமீறி போயிடுச்சு, நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தலையை அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க பார்வதி. போச்சு போச்சு, மாயா கேம்பில் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அழுகுறாங்க. சிவராமன் அங்கே எதுக்கு போய் பார்த்தா, மாயா எங்கே போயிட்டா, என்னதான் நடக்குது இந்த வீட்டில்னு கேட்குறாங்க ரகுராம். யாராவது ஒருத்தராவது என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க ரகுராம். அந்த மாயா நல்லாவே இருக்க மாட்டா, என் குடும்பத்தை கெடுக்க வந்த மாயா நல்லா இருக்க மாட்டா, எல்லாமே உங்களால தான், நீங்க தான் என் தங்கச்சி பொண்ணுன்னு சொல்லி நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சிங்கல்ல, இப்போ என்ன பண்ணியிருக்க பாத்தீங்களான்னு பத்மா ஜானகியை திட்டுறாங்க. அவனால தானே என் பையனோட வாழ்க்கையே நாசமா போச்சுன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க பத்மா. பத்மா நீ என்ன பேசுற, என்ன சொல்லிட்டு இருக்கிற, தெளிவா சொல்லுன்னு கேக்குறாங்க பாட்டி. மாயா என்ன பண்ணுனா, சீனி எங்க போயிருக்கான், இப்ப சொல்ல போறியா இல்லையான்னு கேக்குறாங்க பாட்டி. இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்ட்டு பத்மா சொல்றாங்க. சீனு மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டான்னு சொல்றாங்க. நீ உனக்கு என்ன புத்திக்கு இது கெட்டு போச்சா, மாயாவும் தனாவும் கேம்புக்கெல்லாம் போயிருக்காங்க, அவளை பத்தி இப்படி தப்பா சொல்ற, அதுவும் சீனு கூடன்னு கேக்குறாங்க ரகுராம். ஐயோ அண்ணே, நாம தானே இப்படி நடிச்சிட்டு இருக்கிறோம், நாம தான் முட்டாளாவும் ஏமாந்து போய் நிக்கிறோம். மாமா கோயில்ல மாயா கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால அது யாரு தெரியுமா, நம்ம சீனு தானே சொல்றாங்க பார்வதி. பார்வதி யாரோ நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, அதையெல்லாம் நீ நம்பாதேன்னு சொல்றாங்க ரகுராம். ஐயோ அண்ணே, இன்னுமா நீ அந்த மாயாவை நம்புற, நீங்க தான் ஏமாந்து போய் நிக்கிறீங்க, அவ எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டானே, அண்ணன் சொன்னா நம்ப மாட்டாரு, நீ போய் லெட்டர் எடுத்துட்டு வா பார்வதின்னு பத்மா அனுப்புறாங்க. பார்வதியும் ஓடி போய் குடுக்குடுன்னு ஓடி அந்த லெட்டர் எடுத்துட்டு வந்து ரகுராம் கையில கொடுக்குறாங்க. பாருங்க, அவனே அவன் கைப்பட எழுதி வச்சுட்டு போன லெட்டரை படிச்சு பாருங்கன்னு சொல்லி பார்வதி கொடுக்குறாங்க. ரகுராம் முழுசா படிச்சுட்டு இருக்கிறாங்க. பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா சீனு அப்படி என்னதான் எழுதியிருக்கான் சொல்லுப்பான்னு கேட்குறாங்க பாட்டி. ஐயோ கடவுளே, இப்படி எல்லாமா எழுதியிருக்கான், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை இத்தனை நாளா ஏமாத்திருக்காங்களா, எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. சீனு மாயாவை மறந்துட்டான், எல்லாம் சரியா போயிடுன்னு நாங்க நினைச்சோம். மாயா சரியான காரியக்காரியா இருந்திருக்கான், என் பிள்ளைய மனசை மாத்தி எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கிறாங்க. சீனுவும் பைத்தியக்கார மாதிரி அவ பேச்ச நம்பி போயிருக்கானேங்கிறாங்க. சரி இப்ப ரெண்டு பேரும் எங்க இருக்காங்களான்னு கேட்குறாங்க பாட்டி. அதுதான் தெரியலையே, சிவராமனும் சீனுவோட அப்பா தேடிக்கிட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. தேடி போய் பார்க்கும்போது மாயா கேம்ப்ல இல்ல, இப்ப ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. அடி பாவி, அவளை முழுசா நம்பணுமே, இப்படி பண்ணிட்டாளே. எப்ப ரகு, பொண்ணு வீட்டுக்கு என்னப்பா பதில் சொல்றதுன்னு கேக்குறாங்க பாட்டி. நிஜமாலுமே சீனு கல்யாணம் பண்ணிக்கு தான் போயிட்டானான்னு கேக்குறாங்க பாட்டி. ஆமா, எல்லாருமே திட்டம் போட்டு தானே போயிருக்காங்கன்னு கேக்குறாங்க பார்வதி. மாயா தனாவுக்கு கூட கேம்புக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்கா, இவனும் பின்னாடியே போயிருக்கிறான் பாருங்க. அந்த பொண்ணு நிஜமாலுமே நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்த தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே நம்ம குடும்ப மானத்தை கெடுக்கவள வந்திருக்கா. அவள் வெளியிலேருந்து வந்தவன், நம்ம குடும்பத்து மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டு பையனுக்கு புத்தி எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க பாட்டி. இந்த மாயா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒழுங்காக தானே இருந்தான், இந்த மாயா தான் ஏதோ பேசி அவன் மனசை அப்படி மாற்றி வச்சுட்டான். இன்னும் நல்ல பையனாக தான் இருந்தா, இவ பேச்சை கேட்டு தான் கெட்டி குட்டிச்சவர் ஆயிட்டான். இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும்னு தெரிஞ்சே போயிருக்கான் பாருங்க. மாயா தான் எப்படியோ சீனுவை வற்புறுத்தி வர சொல்லியிருக்கா. உங்களுக்காக அவள் கல்யாணம் வேண்டான்னு சொன்ன போது நீங்கள் தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு பேசுனீங்கல்ல, இப்போ பார்த்தீங்களா அவனை மிரட்டியிருக்கா, அதனால தான் அவன் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போயிருக்கான். திமிர் பிடிச்ச மாயா அவன் நினைச்சதை சாதிக்கிறதுக்காக என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டாளே, இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டா, அவ அம்மா புத்தியை அப்படியே வச்சிருக்கா. பத்மா இதுக்கு மேல பேசாத, மாயா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி ஒரு துரோகம் மாயா பண்ண மாட்டான்னு சொல்றாங்க ரகுராம். சீனு மாயா ரெண்டு பேருமே மனக்குளத்துல கோயில்ல உட்காந்துருக்காங்க. ஐயர் மங்கள வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. மாயா உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கான்னு சீனு கேக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க மாயா. வீட்டுல பார்வதி ரகுராம் கிட்ட கேக்குறாங்க, என்ன மாமா நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம், அவளை போய் நம்புறீங்களேன்னு கேக்குறாங்க. ஆமா, அவன் நினைச்சிருந்தானா எப்பவே சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். மாயா ஒரு நாள் எல்லாத்துக்கும் எதிராக அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டான்னு சொல்றாங்க ரகுராம். கோயில்ல சீனுவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கிறாங்க. வீட்லயும் பிரச்சனை ஓயாம போயிட்டு இருக்குது. பத்மா பேசுறாங்க, அவ உங்களை நடிச்சு நடிச்சு நல்ல வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க பத்மா. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அவளே சொன்னா நம்புவீங்கல்ல, பார்வதி போய் அதை எடுத்துட்டு வந்து காட்டுங்கிறாங்க. பார்வதியும் குடுகுடுன்னு ஓடுறாங்க. பார்வதி மாயாவோட டைரி எடுத்துட்டு வந்து ரகுராம் கையில கொடுக்குறாங்க. மாயாவும் சீனுவும் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மாயாவோட ரூம்ல ஏதாவது கிடைக்குமான்னு நாங்க தேடி பார்த்தோம், அப்பதான் இந்த டைரி எங்களுக்கு கிடைச்சது, இந்தாங்க இதை பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்வதி சீனுக்காக எப்படி எல்லாம் உருகி எழுதியிருக்கா, நீங்களே படிச்சு பாருங்கன்னு கொடுக்குறாங்க. ரகுராம் அதை பிரிச்சு படிச்சு பாக்குறாங்க. ரகுராம் படிக்க படிக்க ஜானகியை பாக்குறாங்க. ஜானகி பதில் போய் நிக்கிறாங்க. சீனு தாலிங்கையுமா கொண்டிருக்காங்க. மாயா இனிமே நம்மளை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு தாலியை கையில வச்சு கொண்டிருக்காங்க. சீனு அண்ணே நல்லா படிச்சு பாருங்க, ஒவ்வொரு வரையும் சீனுவை நினைச்சு நினைச்சு எழுதியிருக்கான்னு சொல்லி சொல்றாங்க பத்மா. நாங்க சொல்லும் போது நம்பலையில, இப்ப படிச்சு பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்புறீங்களான்னு கேக்குறாங்க பார்வதி. ரகுராம் டைரியை முழுசா படிச்சு முடிச்சிடுறாங்க. அப்ப மாயா கல்யாணம் பண்ண போக இருந்தது சீனுவு தானான்னு கேக்குறாங்க ரகுராம். பார்வதி பத்மா ரெண்டு பேருமே ஆமான்னு சொல்றாங்க. இதை கேட்டுதான் அப்படியே கொந்தளிச்சு போய் டைரியை விசிறி வீசுறாங்க ரகுராம். ரகுராம் கோவம் செதறிக்கிட்டு போகுது. இந்த பக்கமா மாயா சீனு ரெண்டு பேரும் தாலியை கட்டி வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.